கோவையில் அதிமுக கொடிக்கம்பம் சாய்ந்து ஏற்பட்ட விபத்து தொடர்பாக அலட்சியமாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருப்பது வேடிக்கையாகவும் வேதனையாகவும் உள்ளது என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்தார். அதிமுக கொடிக்கம்பம் சாய்ந்து ஏற்பட்ட விபத்தால் பாதிக்கப்பட்டு கோவை நீலாம்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் ராஜேஸ்வரியை ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு அவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினார். அதன்பின் மாநகர மாவட்ட திமுக சார்பில் அந்த பெண்ணின் குடும்பத்திற்கு 5 லட்சம் நிதி உதவி வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், அந்த கொடிக்கம்பம் விழுந்து இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ராஜேஸ்வரி என்கிற அனுராதா என்கிற அந்த பெண் அந்த கொடிக்கம்பத்தில் தாக்கப்பட்டு கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறார். அப்பொழுது பின்னால் வந்த ஒரு வாகனம் அவருடைய உடலிலே ஏறி இருக்கிறது. ஆக ஆபத்தான கட்டத்தில் ஒரு தனியார் மருத்துவமனையில் கொண்டு வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆக 2 கால்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தனியார் மருத்துவமனையில் சிறப்பான வகையில் அதிகமான தீவிரம் எடுத்துக்கொண்டு சிகிச்சை செய்திருந்தாலும் நேற்றைய தினம் அவருடைய ஒரு காலை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு அதை எடுத்திருக்கிறார்கள். இதில் என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய பள்ளிக்கரண பகுதியில் துணை முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம்